ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தேன். அதாவது உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். காலையிலே ஒரு நான் 6:30 தான் எந்திரிச்சிட்டு உடனே போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். வந்து ஒரு தனி வீடியோவை போடுறேன். ரெண்டும் ஒட்டுக்கா சேர்த்து போட்டால் ரொம்ப லென்த்தாக வீடியோ போகணுனால இது ஒரு தனி வீடியோவை போடுறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததெல்லாம் கேரட், பீன்ஸு ரெண்டும் சேர்த்து வந்து 1/4 கிலோ. இது வந்து ஒரு தனியாக கடை வச்சுருப்பாங்களே அவங்ககிட்ட வாங்கினேன். இது மூணும் சேர்த்து 25 ரூபா. அது இல்லாமல் உருளைக்கிழங்கும் பூண்டும் வந்து ரெண்டும் சேர்த்து 45 ரூபா. இது ரெண்டும். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எவ்வளோன்னா வெண்டைக்காய் எவ்வளோன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். வெங்காயம் அரை கிலோ வந்து 35 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெங்காயமாக தான் இருக்குது, அதாவது ஈரமாக தான் இருக்குது, கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கணும். தக்காளி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது முள்ளங்கி கம்மி ரேட்டு தானே, சீப் ரேட்டு, அதனால் முள்ளங்கி ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னால் இவ்வளோ கொடுத்துட்டாங்க. இதை வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே எப்படியும் சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கும். பூண்டும் வெங்காயமும் தான் கொஞ்சம் அதிக ரேட்டு. இது ரெண்டுமே 35, அது 40 இல்லையா. இதுலேயே ஒரு 70 ரூபா போயிடுச்சு. ஒரு 150 ரூபா பக்கமாக வந்திருக்கும் இது எல்லாமே. இப்போ இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணேன். இதை எடுத்து வச்சிடலாம். அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட வைக்கலாம். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால நான் அப்படியே வைக்கிறேன். எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றுமே இல்லை, எப்பயும் இப்படி தான் இருக்கும். அதிகமாக இருக்காது. பூ வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொள்ளு இருக்குது. இங்கே இதில் வந்து பச்சை மிளகாயும் இஞ்சி இந்த கவரில் வச்சுருப்பேன். பச்சை மிளகாயும் இஞ்சியும் இருக்கும் இதில். இது வந்து ஒரு லெமன் வச்சுருக்கேன். இது தோசை ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டான். கீழே வந்து தக்காளி கூட இருக்குது. கொஞ்சமாக கத்திரிக்காய் வாங்கினேன் பாருங்கள். இதை யூஸ் பண்ணவே இல்லை, எவ்வளோ வாடி போச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு தான் அந்த காயெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ எடுத்து வைக்கலாம். இந்த கத்திரிக்காயை எடுத்துட்டு மாட்டுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப கத்திரிக்காய் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் எடுத்துகிட்டு புது தக்காளி இருக்குல்லையே அதை வந்து நான் மேலே வச்சுருவேன். இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தொடச்சிட்றேன். இப்போ இந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ காய் எல்லாமே வந்து நான் சைட்லேயே வச்சுக்குவேன். தனித்தனியாக எல்லாத்தையும் கவர் போட்டால் ரொம்ப சீக்கிரமாக இதாகிற மாதிரி இருக்குன்ட்டு இது எல்லாமே வந்து நான் இந்த சைட்லேயே வச்சுருக்குவேன். ஒரே இடத்துலையே 2 பேர் தானே, காய் அதிகமாக தேவைப்படாது இல்லையா. அதனால் முட்டைக்கோஸ் வச்சுட்டு இந்த முள்ளங்கியும் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எனக்கு இந்த பேலன்ஸ் தக்காளி இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்து மேலே வச்சிடலாம். கொஞ்சம் பழைய தக்காளி மீதி இருந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, எடுத்து வெளியில் வச்சிடுறேன். அதையும் மேலே வச்சுட்டு இப்போது இதெல்லாமே வெளியில் வைக்கிறது தான். நான் வெண்டைக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். வெண்டைக்காய் ரொம்ப வளவலன்னு இருக்குன்னு கொஞ்சம் வாடை விட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் வந்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரொம்ப க்ளீனாக இல்லைனா தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் மாவு இருக்குது, இதில் நெய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வந்து தூதுவளையில் வந்து சட்னி பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் ஒன்றும் இருக்காது. இதில் சோடா வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க ஜீர்ணாகாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிப்பாங்க, அது வாங்கிட்டு வந்தாங்க, அது இருக்குது. இப்போ நம்ம மீதியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போல்லாம் எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் உள்ள எப்பயும் வைப்பேன், என் பையன் எடுத்துருவான். எப்பயுமே இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து அங்கே வச்சிடலாம். இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த கீழே இது ஓப்பன் பண்ணால் அந்த வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, இதில் வந்து வெங்காயம் தக்காளி இந்த இது இருக்கு இல்லையா ட்ரே மாதிரி, இதில் வந்து வெங்காயம் போட்டு வச்சுருவேன். நான் பழைய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இந்த புது வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ பூண்டு எடுத்து போட்டுடலாம்.
உருளைக்கிழங்கு நான் வெளியில் தான் வைப்பேன். வந்து முளைச்சி வருது இல்லையா, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சா முளைச்சி வந்துட்டு ரொம்ப வேக லேட் ஆகும். அதனால அப்படியே வச்சுருவேன். இது மாதிரி ஒரு ட்ரே இருக்கு இல்லையா, அதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த காய் வைப்போம் இல்லையா, அந்த கூடை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கூடை தான். அந்த ஸ்டாண்டெல்லாம் இதாகிடுச்சுனால இதை அப்படியே வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். இது வந்து கிச்சனில் வெங்காயம் இருக்குல்ல, இங்கே வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமேல் வீடு மட்டும் பெருக்கணும். பெருக்கிட்டு காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா, பெருக்கிட்டு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் தியா விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய்.